ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எப்படி சோட்டி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சோட்டி தைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று கீறி இருக்கிறேன். இது வந்து A3 பேப்பரில் கீறி இருக்கிறேன். இன்ச்சஸ் கணக்கில் தைக்க போகிறோம். நாங்கள் வந்து சென்டிமீட்டர்ஸ் கணக்கில் அதை சுருக்கி ஒரு சின்ன பேட்டர்னாக கீறி இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன். சோட்டி தைக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் ப்ரில் வைக்க போகிறோம். நல்லா ஃப்ரீயாக தனி சோட்டி இருக்கும்போ ப்ரில் வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து 3 இன்ச்சஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 3 இன்ச்சஸ் என்ன செய்யணும், உள்ளுக்க வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் துணியில். சரியா? அப்போ ஃபோல்ட் பண்ணால் இவ்வளோ தான் இருக்கும். இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்போ 3 இன்ச்சஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் நெக்குறதுக்கு வந்து பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் வந்து சேமாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருந்து இது மட்டும் 9 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து இது மட்டும் 6 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ஷோல்டர் கீறதுக்கு இதில் இருந்து இது மட்டும் 3.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஷோல்டருக்கு 3.5 இன்ச்சஸ். இதில் மிச்ச இன்ச்சஸில் இதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சஸ் இதில் மார்க் பண்ணி ஒரு சதுரம் மட்டும் கீறிட்டு இப்போ கேர்வ் லைனில் ஒரு நெக் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ வரைஞ்ச அப்புறம் என்ன செய்கிறேன், ஷோல்டர் கீறதுக்கு இது வந்து 3.5 இன்ச்சஸ். அப்போ இதில் இருந்து 1/2 இன்ச்சஸ் எடுத்து ஷோல்டரை வந்து இப்படி இந்த கோட்டில் வந்து ஷோல்டர் இப்படி க்ராஸ் லைனில் வருது. ஷோல்டருக்கு பிறகு ஆம் ஹோலுக்கு வர போகிறேன். ஆம் ஹோலுக்கு வந்து நான் இதில் 9 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஆம் ஹோலுக்கு 9 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். 9 இன்ச்சஸ் எடுத்துட்டு இப்போ நாங்கள் செஸ்ட் லைனுக்கு வர போகிறோம். அப்போ இதுலேருந்து இது 9 இன்ச்சஸ்ண்டா இதில் இவ்வளோத்தையும் எடுத்துட்டு 9 இன்ச்சஸ் இப்படி இதுலேருந்து இது 9 இன்ச்சஸ் இவ்வளோத்துக்கு இப்படியே நேர்கோடு கீற போகிறேன். நேர்கோடு கீறிட்டு செஸ்ட் லைன், அதாவது வந்து மார்பு சுற்றளவை வந்து 4ஆல் பிரித்து நான் 13 இன்ச்சஸ் இதில் எடுத்துருக்கிறேன். அப்போ இதில் 13 இன்ச்சஸ், இதில் 9 இன்ச்சஸ். அப்போ ரெண்டையும் இணைச்சி ஒரு பெட்டி கீறி அதில் வந்து ஆம் ஹோல் கீறுறேன். இப்போ ஆம் ஹோல் கீறின பிறகு இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு எடுக்க போகிறேன். இடுப்பு சுற்றளவு வேஸ்ட் லைன் வந்து எடுக்க போகிறேன். வேஸ்ட் லைன் வந்து 44 இன்ச்சஸ் வந்திருக்கு. இந்த 44 இன்ச்சஸை வந்து 4ஆல் பிரித்து 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். 10 இன்ச்சஸ் எடுத்துட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஹிப் லைன், ஹிப் சுற்றளவு எடுத்துட்டு ஹிப்பின சுற்றளவு எடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி 13.25 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். சரியா? இது வந்து ஹிப்புண்ட உயரம், இது வந்து வெஸ்ட்டுண்ட உயரம். சரியா? அந்த லைனுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ இவங்கள்ட இடுப்புண்ட உயரம் வந்து 15 இன்ச்சஸ், ஹிப்புண்ட உயரம் வந்து 22 இன்ச்சஸ். அப்போ வெஸ்ட் லைன், வெஸ்ட்டுண்ட சுற்றளவு இஞ்சால பக்கம், ஹிப்புண்ட சுற்றளவு வந்து இந்த பக்கம். ஹிப் லைனுண்ட நாங்கள் எடுத்துட்டோம். ஹிப் லைன்ட சுற்றளவு எடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி இதையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஆம் ஹோல்லேருந்து இந்த வெஸ்ட் லைனுக்கு ஒரு லைன், இந்த வெஸ்ட் லைன்லேருந்து ஹிப் லைனுக்கு ஒரு லைன் அடிச்சுட்டு வடிவாக நாங்கள் ஷேப் பண்ணி விடணும். அடுத்தது வந்து லென்த் எடுக்க போகிறோம். லென்த் வந்து எங்களுக்கு தேவையான நீட்டு லென்த் எடுத்துட்டு கீழே வந்து அது ஃபுல்லாக இந்தளவுக்கு இப்படியே விட போகிறேன். சரியா? இது வந்து நான் சும்மா சோட்டி தைக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் கீறி இருக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் லைன் உயரம் வந்து அதின் சுற்றளவு, வெஸ்ட் லைன் உயரம் வந்து அதின் சுற்றளவு, ஹிப் லைன் வந்து உயரம் வந்து சுற்றளவு, மற்றது லென்த், இவ்வளோ தான் எடுத்துருக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் கை கீற போகிறோம். கை கீறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை மடிச்சுட்டு கை கீறுறதுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுட்டு, அதாவது 4 பீஸாக மடிச்சுட்டு இது வந்து ஒரு பக்கம் ஃபோல்டாக வரும். அப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஒன்றாக தான் வரப்போகுது. இப்போ வந்து இதுலேருந்து இது வந்து ஆம் ஹோல், இதில் நாங்கள் இப்போ எடுத்து நாங்கள் 9 இன்ச்சஸ் அதை வந்து ஃபஸ்ட்டாக இதில் எடுத்துருக்குறோம். 9 இன்ச்சஸ் எடுத்து அந்த 9 இன்ச்சஸ் வந்து எங்களோட கையின் சுற்றளவு அந்த 9 இன்ச்சஸ், அதாவது எங்களோட ஷோல்டரில் இருந்து 9 இன்ச்சஸ் நாங்கள் எடுத்துட்டு அந்த இடத்துல எங்களோட கையின் ரவுண்ட், அந்த ரவுண்டை அளந்து 4ஆல் 2ஆல் பிரிப்போம். 2ஆல் பிரித்தா 10.5 வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ அதை இதில் கீறுறேன். மற்றது மேலதிகமாக எங்களுக்கு நீளம் வேணுமெண்டா நான் இப்போ அதுக்கு 2 இன்ச்சஸ் எடுத்துட்டு அந்த 2 இன்ச்சஸுக்குரிய சுற்றளவு எடுத்து 8 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இதை இப்படி கீறிட்டு இந்த லைனை என்ன செய்ய போகிறோம், இந்த லைனையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இஞ்சால பக்கம் ரெண்டுமே சேமாக இருக்கும். இதை வந்து இப்படி கை கீறுற மாதிரி உள்ளால் வளைச்சி மேலால் வளைச்சி எடுக்கிறேன். இது வந்து கையின் மெஷர்மெண்ட். இப்போ நாங்கள் அதை எப்படி துணியில் கட் பண்ணலாம்னு பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை தான் நான் துணியாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ராங் சைட் நான் மடிச்சிட்டேன். இப்போ ராங் சைட் மடிச்சுட்டு நாங்கள் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வரைய போகிறோம். இதில் இருந்து இது மட்டும் 3 இன்ச்சஸ். இப்போ நாங்கள் இந்த அளவு லென்த் தேவையோ அந்தளவுக்கு வந்து வரைய போகிறோம்.
இந்த பென்சிலை பார்த்துக்கோங்க. இது வந்து துணியில் கீறுற பென்சில். சரியா? இந்த பென்சிலை நீங்கள் வேணுனீங்கன்னா இதில் துணியில் கீறி வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் துணியில் கீறி வெட்டினா பிறகு துணியை துவச்சி விட்டால் இந்த பென்சிலில் இருக்கிற நான் ரேஸ் பண்ண அந்த இதெல்லாமே போயிடும். அப்படியான ஒரு பென்சில் தான் இது. சரி, இப்போ வந்து 3 இன்ச்சஸ் வரைஞ்சி இதை வந்து ஃபோல்ட் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஃபோல்ட் பண்ணி பின் பண்ண போகுது. ட்ரெஸ் மேக்கிங் பின் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ண போகிறேன். மேலேருந்து ஃபோல்ட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் பின் பண்ணி எடுத்துட்டேன். இனி நாங்கள் கீரை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் கீரை போடுறது 6 இன்ச்சஸ், இதில் வந்து 9 இன்ச்சஸ். சரியா? ஃபஸ்ட்டு அதை கீறுவேன். இதுலேருந்து இது மட்டும் 6 இன்ச்சஸ். ஓகே, இதுலேருந்து இது மட்டும் 9 இன்ச்சஸ். ஓகே, இப்போ இந்த 9 இன்ச்சஸில் இருந்து 3.5 இன்ச்சஸ் எடுக்கிறது ஷோல்டருக்கு. பேந்து இதில் வந்து ஒரு கோடு கீற போகிறேன். இதில் ஒரு கோடு கீற போகிறேன். ஏன் கோடு கீறேன்? நெக் லைன் வரைகிறதுக்கு. சரி, நெக் லைனுக்கு வந்து முதலே சொன்னேன் ஒரு ரூலர் இருக்குது. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கையாலையும் வரையலாம், இல்லாட்டிக்கு இப்படி ஒரு ரூலர் வச்சும் வரையலாம். சரியா? வந்து நெக் லைன் வரைய போகிறேன். இந்த இடத்துல இப்படி வளைவாக கீற போகிற மாதிரி. இப்போ இப்படியே வந்து இப்போ நீங்கள் கையால் வரைஞ்சால் நீட்டாக வரைவீங்கன்னா கையால் வரையுங்க, இல்லாட்டிக்கு ரூலரால் வரையுங்க. சரி, நான் கையாலேயே வரைஞ்சிட்டேன். இப்போ சரி, ஷோல்டரும் சரி. இப்போ இந்த ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சஸ் வந்து கீழே மார்க் பண்ணணும். ஏன் எப்போவுமே ஷோல்டரை வந்து கொஞ்சம் சரிஞ்ச வாட்டி தான் வரும். அப்போ வந்து இதில் இருந்து இதுக்கு ஒரு லைன் கீற போகிறேன். சரியா? இதில் இருந்து இதில் ஒரு லைன் கீறியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஆர்ம் ஹோல்டு லென்த் இது வந்து 9 இன்ச்சஸ். இதை எடுக்க போகிறேன். 9 இன்ச்சஸ் எடுக்க போகிறேன். இதில் இருந்து இது மட்டும் 9 இன்ச்சஸ் எடுத்தாச்சு. அதே போல் தான் இதில் இருந்து இது மட்டும் இதுக்கும் 9 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். 9 இன்ச்சஸ் எடுத்தோடனே இந்த 2 லைனையும் ஒன்றா வரைகிறேன். சரியா? ஏன் இதில் வந்து செஸ்ட் லைன் வரையிருக்கேன். இப்போ செஸ்ட் லைனோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன்? 5 இன்ச்சஸ். அப்போ இதில் இருந்து இதில் மட்டும் இது மட்டும் வரும். சரியா? சரி, 5 இன்ச்சஸ் வருது. இப்போ நாங்கள் இதையும் ஒரு நேர்கோடாக கீற போகிறோம். கீறிட்டு இதில் ஒரு பெண்ட் வரப்போகுது ஆர்ம் ஹோலுக்கு. சரியா? ஓகே, இப்படி வருது. சரியா? ரூலர் வச்சும் கீறலாம், ரூலர் இல்லாமையும் நாங்கள் கீறலாம். ரூலரை வச்சு கீறிட்டு அதே ஷேப்பு கொஞ்சம் ஷேப் ஆக்குவேன் எனக்கு தேவையான அளவுக்கு. சரியா? அப்போ சரி, ஆர்ம் ஹோல்டும் செஞ்சுட்டேன். இப்போ
இப்போ ஆம் ஹோலுக்கு அடுத்தது சொல்ல மறந்துட்டேன், பேட்டர்னில் பார்த்துக்கோங்க 2 இன்ச்சஸ் வந்து ஃபேஸிங்குக்கு நாங்கள் விடணும். அப்போ இதில் வந்து ஒரு மார்க் பண்ணுவோம் 2 இன்ச்சஸ், இதில் இருந்து இது மட்டும் மார்க் பண்ணுவோம் 2 இன்ச்சஸ், இதில் இருந்து இது மட்டும் மார்க் பண்ண போகிறோம் 2 இன்ச்சஸ். இப்போ இதை நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். சரியா? இந்த ஃபேஸிங்கை வந்து வடிவான ஒரு வளைவில் கீறிட்டு வரணும். சரியா? ஃபேஸிங் சரி, ஃபேஸிங் வந்து 2 பீஸாக எடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஹிப் லைனு, இப்போ இந்த லைன் 15 இன்ச்சஸும் 22 இன்ச்சஸும் கீற போகிறோம். இப்போ 15 இன்ச்சஸ் கீற போகிறோம்னா துணியை மேலே வைப்போம். ஓகே, இப்போ இதில் இருந்து 15 இன்ச்சஸ் இதில் கீற போகிறோம். சரியா? 2 இடத்துலையா மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இது 15 இன்ச்சஸ், அடுத்த வந்து 22 இன்ச்சஸ் நான் கீழே கீறுறேன், உங்களுக்கு பிறகு காட்டுறேன். சரியா? 22 இன்ச்சஸையும் நான் 2 இடத்துல மார்க் பண்ணால் கோடு கீற ஈஸியாக இருக்குது. சரியா? இப்போ வந்து இந்த 15 இன்ச்சஸ் என்னது, இடுப்புண்ட நீளம், இடுப்புண்ட நீளம், ஷோல்டர் டு இடுப்பு. அடுத்த ஹிப் லைன், ஷோல்டர் டு ஹிப் லைன் கீழே 22 இன்ச்சஸ், அதையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இடுப்பில் நீளத்தை பார்த்துட்டு அகலத்தை பார்க்க போகிறோம். இடுப்பில் அகல நீளத்துக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து 15 இன்ச்சஸ், ஹிப் லைன் வந்து 13.25. அப்போ சரி, இடுப்புண்ட லைன் வந்து 10 இன்ச்சஸ், இது வந்து 13.25. இப்போ 10 13.25 வந்து நாங்கள் கீழே போகிறோம். அப்போ இதில் இருந்து 10 இன்ச்சஸ். சரியா? கீழே நான் ஹிப் லைனுக்கு கீறுறேன் 13.25 இன்ச்சஸ். சரியா? 13.25. இப்போ இது ரெண்டும் கீறிட்டேன். இப்போ வந்து நான் வளைக்க போகிறேன். சரியா? இப்போ இதில் இருந்து இது மட்டும் கீறுறேன். சரியா? இப்போ நான் மேலே துணியை உயர்த்தி போடுறேன், உங்களுக்கு ஹிப் லைன் நான் கீறினது விளங்கும். விளங்கு தானே இதில் இந்த பாயிண்ட். இப்போ இதில் இருந்து இது மட்டும் நாங்கள் இதை வடிவாக வளைச்சி எடுக்க போகிறோம். வந்து ஓகே, சரி. இப்போ வளைச்சி எடுத்தா பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் கீற போகிறது என்னது, கீழே எங்களுக்கு தேவையான நீளத்துக்கு ஏற்ற மாதிரி. சாரி, இந்த துணியில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நான் அதை கவனிக்கல. இந்த ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. சரி, அதை நான் பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் இருந்து இது மட்டும் நேரான ஒரு லைன் கீற போகிறேன். சரியா? எங்களுக்கு தேவையான லென்த் எடுக்க போகிறோம். இப்போ வந்து லென்த் எடுத்துட்டு நாங்கள் துணியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழையும் வரைஞ்சிட்டு துணியை கட் பண்ண போகிறோம். நாங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் சீம் கட் பண்ண போகிறேன், சைட் சீம். சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் துணியை கட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய மீசையில் போட்டு வெட்டினீங்கன்னா நீங்கள் வந்து துணியை இழுத்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் இதில் எல்லாம் நான் பின் குத்த போகிறேன், நீ குழம்பிடுறேன். சரியா? சரி, இப்போ இதெல்லாம் சரி, நான் கட் பண்ணி எடுக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த பின்னை வந்து இதில் குத்தி விடுறேன். ஏன் ஈஸியாக நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஊசியை வந்து இதில் குத்தி விடுறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த ஷோல்டரை கட் பண்ண போகிறேன். ஷோல்டர் வந்து எப்போவுமே சரிஞ்ச மாதிரி ஒரு லைனில் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டு கழுத்தை வந்து கட் பண்ண போகிறேன்.
ஓகே, கழுத்தை கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே, கழுத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், மேலே போட்டு ஃபேஸிங்கை கட் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸிங்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஃபேஸிங்கை அப்படியே கட் பண்ணுறேன் 2 இன்ச்சஸுக்கு வரைஞ்சதை. இந்த ஊசியை வந்து கொஞ்சம் இதையாக குத்துறேன். சரி, இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல மடித்தேன். இந்த இடத்துல மடித்ததால் இதை விரிச்சிட்டு இந்த இடமா நாங்கள் இந்த இடத்துல கோடு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தையலுக்கு இடைவெளி விட்டு இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுக்கிறேன். சரியா, இப்போ இதுவும் முடிஞ்சு. அடுத்தது வந்து நாங்கள் இது வந்து டபுளாக செய்வோம் தான். இப்போ நாங்கள் திருப்பி இன்னொரு துணியில் இதை வச்சு தைக்க போகிறோம். அப்போ இந்த இதை எடுப்போம். ஃபுல்லாக எடுத்துட்டு கை கீறுறதுக்கு ரெடி ஆகும். இனி கையை வந்து இதில் கீறுவேன். இதில் கீறுவேன். கைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 9 இன்ச்சஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி கொள்கிறேன். இந்த இடத்துல லைனோட ஒரு சின்னையும் குத்திட்டு வடிவாக நான் ஒரு நேர் லைனை வரைவேன். சரியா, இப்படி ஒரு லைனை வரைஞ்சிட்டு 9 இன்ச்சஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல 9 இன்ச்சஸ் எடுக்கும். சரி, 9 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். கீழே இருந்து வந்து 2 இன்ச்சஸ், இவ்வளோ 2 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். இப்போ 2 இன்ச்சஸை வந்து இதுலேயும் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 8 இன்ச்சஸ் எடுக்கிறேன். 8 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 லைனையும் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து 10.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். 10.5 இன்ச்சஸ் எடுத்துட்டு இந்த லைனையும் சேர்த்து வரைகிறேன். சரியா, இங்கால ஒரு லைன் நான் போட்டிருக்கிறேன்னு தெரியா. 10 இன்ச்சஸையும் 10.5ஐயும் மேலே போட்டு 9 இன்ச்சஸையும் வரைஞ்சிட்டு இப்போ வந்து கீழே வந்து 8 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அதுக்கு வந்து நேராக இதை வரைய போகிறேன். சரி, இதையும் வரைஞ்சிட்டேன். இனி என்ன செய்ய போகிறேன், இனி வந்து இதை வந்து 2ஆல் பிரிக்கணும். இந்த நீளத்தை 2ஆல் பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து இதை வந்து இந்த இடத்துல மடித்து விட்டால் சரி, மடித்து விட்டால் வேறு இடத்த வந்து மார்க் பண்ணுவேன். இப்போ வந்து இதை வளைச்சி எடுக்க போகிறேன். இதை வந்து வடிவாக அப்படியே வளைச்சி இதை அப்படியே கொண்டு வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா மேலே வளைச்சி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி வரும். இப்படி வந்துடும். சரியா, இப்போ வந்து கையும் கீறினாச்சு. கையும் கீறினா பிறகு இனி கீழே கொஞ்சம் இடைவெளி விட்டு மடித்து தைக்கிறதுக்கு இடைவெளி விட்டுட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். கட் பண்ணுறதுக்கு முதல் நான் கொஞ்சம் பின் பண்ணுறேன். இதில் ஒரு பின் பண்ணுறேன், இதில் ஒரு பின் பண்ணுறேன், இதில் ஒரு பின். சரியா, இப்போ வந்து கொஞ்சம் தையலுக்கு இடைவெளி விட்டு வெட்டுறேன். நீங்கள் வந்து கீரைக்கு வந்து இங்கால ஃபோல்டில் தான் நாங்கள் கீறோணும். வெட்டிட்டு இப்போ அடுத்தது வந்து இதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இடைவெளி விட்டுட்டு இதை வெட்டுறேன். சரி, இப்போ கையை வெட்டியாச்சு. இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஸ்லீவ். சரி, ஸ்லீவுக்கு அடுத்து ஒரு ஃபேஸிங் செய்யணும் வந்து சொன்னேன். எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி இருக்குது. அந்த துணியிலையும் செய்யலாம், வேறு துணியிலையும் செய்யலாம். நாங்கள் ஃபேஸிங் வந்து அதே மெட்டீரியல் துணி எடுப்போம். ஏண்டா வந்து நாங்கள் இதை வந்து நல்ல பக்கத்துக்கு வைக்காமல் இதை கீழே உள்ளுக்க வச்சுட்டு மேல் பக்கத்துக்கு நல்ல பக்கம் வைக்கலாம். ஏன் இதை உள்ளுக்க வைக்க போகிறோம்னா இதில் வந்து நாங்கள் மடித்து தைக்கணும். அதுக்காக இதில் வச்சு வெட்ட போகிறோம். இதில் வந்து மடித்த துண்டாக பார்த்து வெட்டணும். இல்லாட்டி நாங்கள் மடிக்கணும், துணியை மடித்து வெட்டணும்.
சரி, இப்போ வந்து இந்த இடத்துல மடிப்போம். ஃபேஸிங்குக்கு அடுத்ததாக இது கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல மடிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல மடிச்சுட்டு இப்போ இதை வச்சு பின் பண்ணி வெட்ட போகிறேன். சரியா, இதை பின் பண்ண போகிறேன். சரி, இப்போ நாங்கள் வெட்டுவோம். சரி, இதையும் வெட்டி எடுத்துட்டேன். இது எங்களுக்கு ஜூஸ் ஆகாது. இனி வந்து நாங்கள் எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த இடத்த மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வெட்டினே இதை மடிக்க போகிறோம். மடித்து இதை அப்படியே வச்சு தைக்க போகிறோம். ஒரு பக்கம் பொருத்தியாச்சு. இனி அடுத்ததுக்கும் அதே மாதிரி பொருத்தணும். இதுக்கும் பொருத்தியாச்சு. இப்போ இதுக்கும் பொருத்தின பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த ஃபேஸிங்கையும் இதை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் புரிம்பா திருப்பி எடுத்த ஃபேஸிங் அதையும் வைக்க போகிறோம். வச்சுட்டு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறேன்னுண்டா, இந்த இடத்த சுற்றி பின் பண்ணிட்டு வர போகிறேன். ஒரு நார்மலாக நான் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த இடத்துல பின் பண்ண போகிறேன். அதில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓகே. இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்ற ஃபேஸிங்கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த ஃபேஸிங்கை தைச்சிட்டேன். இனி என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல அப்படி சின்னனா கட் ஒர்க் கொடுக்க போகிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு, ஏனெண்டா பிறலாமல் இருக்கிறதுக்கு, நீட்னஸாக வரும். ஓகே, அப்படி எல்லாத்துக்கும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். இதை வந்து நாங்கள் ராங் சைட் வச்சு தைக்க போகிறோம். ராங் சைடுன்னா இந்த பக்கம் இந்த துணியை வந்து இதான் ராங் சைட். ராங் சைட் வந்து நாங்கள் இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைச்சிருக்கிறோம். அப்போ ராங் சைட் வச்சு இதை வந்து அப்படியே தைச்சிட்டு வர போகிறோம். சரி, இதை தைச்சி முடிச்சுட்டேன். அதே போல் மற்றதையும் வந்து அதே மாதிரி தைச்சிட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். இதை வந்து ராங் சைட் தைச்சி முடிச்சுட்டு இதை வந்து இப்படி அயன் பண்ணி எடுத்தால் நல்லா நீட்டாக வரும். சரியா, இனி அடுத்தது என்ன செய்வேன்னு பார்ப்போம். என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சென்டர் இடத்துல வந்து என்ன செய்ய போகிறேன், மார்க் பண்ண போகிறேன்.
ஒரு 3 இன்ச்சஸுக்கு இப்படி மார்க் பண்ணுறேன். ஏனென்றா இதில் இருந்து ஃப்ரில் வர்றதுக்கு இங்கால சைட்டும் 3 இன்ச்சஸுக்கு மார்க் பண்ணுறேன் ஃப்ரில் வர்றதுக்கு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து இந்த இடத்துலேருந்து இது மட்டும். இப்போ ராங் சைட்டையும் சரி, இது வந்து நல்ல சைட், இது வந்து ரைட் சைட். அப்புறம் ரெண்டையும் வச்சு பின் பண்ண போகிறேன். பின் பண்ணி தைக்க போகிறேன். அப்போ இந்த ஷோல்டர்லேருந்து தைக்க போகிறோம். இதுலேருந்து பின் பண்ணுவோம். நல்ல வடிவான கேர்வாக அப்படியே தைச்சிட்டு வரணும். அதே லைனில் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த ஃபேஸிங்கை தைச்சிட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணினா உங்களுக்கு அந்த நீட்னஸ்ஸாக வரும். அந்த கேர்வ் அயன் பண்ணாட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. கொட்டன் துணின்னா கொஞ்சம் பரவாயில்ல, நிற்கும். வேறு மெட்டீரியல் துணிகள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். விஸ்கோஸ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன், இது ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு பின் பண்ணுறதுக்கு முதல் நான் சொன்னேனே இந்த இடம் இது 3 இன்ச்சஸ் இது வரைக்கும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, நான் மாறி பின் பண்ணிட்டு போயிட்டேன். இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இனி அங்கால கையிலேருந்து பின் பண்ணிட்டு வரணும். இந்த இதிலேருந்து இந்த கையிலேருந்து நாங்கள் பின் பண்ணிட்டு வர போகிறோம். இதை பின் பண்ணிட்டு இப்போ நாங்கள் 3 இன்ச்சஸ் ஃபோல்டாக வச்சுனாங்க. அந்த இப்போ ஃபோல்டாக வச்சோன்னு விளங்குது தானே. மொத்தவங்களுக்கு 6 இன்ச்சஸ் வந்து ஃப்ரில்லுக்கு வர போகுது. இப்போ 3 ஃப்ரில் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வளமை போல தான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக தைக்க போகிறோம். இது நாங்கள் பின் பண்ண இடத்த தைச்சிட்டு கட் ஒர்க் அந்த கட் பண்ணி ரிம் பண்ணிவிட்டு அந்த இடத்த மிச்ச துணியை ரிம் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஃபேஸிங் சைட்டில் வச்சு தையல் போட போகிறோம். தையல் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, நான் வந்து இந்த கழுத்துக்கு வந்து லேஸ் வச்சு தைக்கலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். லேஸ் வச்சு கழுத்து இப்போ வந்து நான் இதை வந்து மடித்து ட்ரிம் பண்ணி இந்த சைட்டால் வந்து இந்த ஃபேஸிங் சைட்டில் அடித்து தைச்சிட்டேன். இப்போ தைச்சா பிறகு இப்போ கழுத்துக்கு வந்து லேஸ் வைக்க போகிறேன். இந்த இடத்துலேருந்து இப்படியே லேஸ் வச்சுட்டு வர போகிறேன். நீங்கள் விரும்பினா ஃப்ரண்ட்டுக்கும் மட்டும் வைக்கலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கும் வச்சு பேக்குக்கும் வைக்க ஆசைப்பட்றேன். சரி, இதோட நான் கட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வச்சு பேக்குக்கும் வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி பேக் சைடில்
மடித்து தைக்க போகிறேன். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி மடித்து தைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்போ தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் கை தைக்க போகிறேன். கை எப்படி தைக்கிறேன்டா, நாங்கள் இப்போ வெட்டின கையை எடுத்துக்கொள்வோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக வந்து இந்த கையை மடித்து தைக்க போகிறேன். இந்த இடத்த வந்து மடித்து தைப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின் குத்திட்டு மடித்து தைச்சாலும் ஓகே. உங்களால் மடித்து தைக்கலுமெண்டா மற்ற மாதிரி மடித்து தைச்சாலும் ஓகே. சாரி, திரட் வந்து கொஞ்சம் பிரச்சனையா. சரி, ஒரு கை சரி, மற்ற கையையும் மடித்து தைக்க போகிறேன். கையும் மடித்து தைச்சா அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னா, கையை வந்து நாங்கள் பொருத்தணும். இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் கை பொருத்திட்டு வர போகிறோம். வேண்டாம், இந்த இடத்துல இருந்து இது வந்து கையின் சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த ஷோல்டர் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்தையும் பொருத்த போகிறோம். ராங் சைட் இது வந்து நல்ல ப்ளைஸ், நல்ல ரைட் சைட்டையும் வச்சுட்டு இந்த இடத்துல பொருத்த போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து நான் பின் குத்துறேன். பின் குத்திட்டு நான் இதை பொருத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கையும் நாங்கள் தைச்சிட்டோம். கை தைச்ச பிறகு இனி என்ன செய்ய போகிறோம், சைட் சீம் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து சைட் சீம் அடிக்கிறதுக்கு முதல் இந்த கையின் நுனியையும் கையின் இதையும் ஃபஸ்ட்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கையை பின் பண்ணி அங்கால பின் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு சைட் சீம் அடிக்க போகிறோம். சரி, சைட் சீம் அடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், கடைசி ஃபினிஷிங்கில் வந்து கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இது வந்திருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் சைட் சீம் அடிப்போம், அதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே மடித்து தைக்க போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த சோட்டியை தைச்சி முடிச்சிட்டோம். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து 2.5 இது எல்லாமே 2.5 இருக்கணும். நான் வந்து இதில் 2.5 எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறைய எடுத்துட்டேன் இந்தியாவோட சைட்.
அப்போ 2.5 இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸிங் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இந்த கேர்வ் வந்து நல்ல வடிவான நீட்டான ஒரு கேர்வாக இருக்கணும் சரியா. அப்போ அந்த மிஸ்டேக் கொண்டு இருக்குது. மற்றபடி இது ஓகே. இது வந்து இந்த டோலுக்குரிய சைஸ் இல்லை, இது வந்து ஒரு பெரிய சைஸ் தான், XXLக்குரிய ஒரு சைஸுக்குரியது தான். நான் இந்த டோலில் வந்து பின் பண்ணி பின்னால் கழுத்தை கொஞ்சம் பின்னால் விட்டுருக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஷோல்டரை வந்து கொஞ்சம் பின்னுக்கு இருக்குது. மற்றபடி இந்த இதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த ஃபேஸிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு, இந்த லேஸ் இப்படி நீங்கள் கழுத்துக்கு வந்து இப்படி லேஸ் வச்சு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதான் அந்த சோட்டி. ஓகே, நீங்களும் இதை பார்த்து இதே மாதிரி தைக்க பழகிக்கோங்க. இப்படி நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் காய்ஸ்.